ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கருவாட்டு குழம்புனா கருவாடு மட்டும் இதில் சேர்க்கலைங்க. கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், தட்டைப்பயிறு, இந்த மாதிரி நல்லா சூப்பராக பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பரான சுவையில் நல்லா காரசாரமாக கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாளைக்கு கிழிச்ச கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நல்லா சுட தண்ணியில் போட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா 4-5 வாட்டி நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 கருவாடு எடுத்திருக்கேன். நல்லா இது பெரிய கருவாடு, குழம்பு கருவாடு தான். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் தட்டில் வச்சுருக்கேன். இது மாதிரி 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க அந்த குழம்புக்கு. எலுமிச்சை பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். 10 பல் அளவு பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு 100 கிராம் அளவு தட்டைப்பயிரை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்குங்க. ஏன்னா நம்ம குழம்புல சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். நல்லா இந்த அளவுக்கு தட்டைப்பயிர் வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ கூடவே நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு, தக்காளி வெங்காயமும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கத்திரிக்காய் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காவை 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, தட்டைப்பயிரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 செம்பு அளவு தண்ணி சேர்க்குறேன். நம்ம கருணக்கிழங்குலாம் நல்லா வெந்து வரணும் இல்லையா, கத்திரிக்காய் எல்லாமே. அதனால் 1.5 செம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதித்து வரட்டும். கருவாடு வந்துட்டு சட்டுன்னு வெந்துடும். இந்த காய்கறி மட்டும்தான் வேகணும். அதனால் 15 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ எல்லா கருவாடையும் இது உள்ளே சேர்த்துடலாம். கருவாடை சேர்த்துட்டு லைட்டாக ஓரமாக மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கருவாடு உடையாத அளவுக்கு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம அந்த கருவாடை சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு ஒரு வாசனை வரும் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோன்னா நல்லா கருவாடெலாம் நல்லா சூப்பராக வெந்துருங்க. நல்லா சூப்பரான சுவையில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா தட்டைப்பயிறு, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு, பூண்டு எல்லாம் சேர்த்து செய்யும்போது கருவாட்டு குழம்பு தனி டேஸ்ட்டு தாங்க. கருவாட்டு குழம்பு நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி ராகி களி செஞ்சு தாங்க சேர்த்து சாப்பிட்டேன். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. ராகி களியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே இந்த கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த கருவாட்டு குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.